அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஹிந்தி எக்ஸாமுக்குரிய சரல் ஹிந்தி பரீட்சை புக்ல பார்ட் 5 லெசன் 5 பார்க்கலாம். இதோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா கா, கே, கி. கானாலும் கேனாலும் கீனாலும் உடைய அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ரொம்ப சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுனால ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம லெசனை வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த கா, கே, கி இதை வந்து சம்பந்தக்காரக்குன்னு சொல்லுவோம். சிம்பிளா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கா எந்த இடத்துல பயன்படுத்தணும், கே எந்த இடத்துல பயன்படுத்தணும், அதே மாதிரி கி எந்த இடத்துல பயன்படுத்தணும். இது வந்து சைன்யாவோட தான் பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கா அப்படிங்கிறது எதுக்குனாக்கா மஸ்குலைன் சிங்குலர், அதாவது ஆண்பால் உண்மையில வரும்போது நம்ம இந்த கா வந்து பயன்படுத்தலாம். கே எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா மஸ்குலைன் ப்ளூரலுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது ஆண்பால் பன்மை, ஆண்பால் வந்து பன்மையில வர்றதுக்கும் பயன்படுத்தலாம். இன்னொன்னு மஸ்குலைன் வந்து சிங்குலர்ல வரும்போது அது ரெஸ்பெக்டுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். எதைனாக்கா இந்த கேய. அடுத்தது வந்து கீ. இந்த கீ வந்து ஃபெமினைன், பெண்பால், அது எதுவா இருந்தாலும் சரி, சிங்குலரோ ப்ளூரலோ ரெஸ்பெக்டோ எதுக்கா இருந்தாலும் நம்ம இந்த கீயை வந்து பயன்படுத்தலாம். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கா அப்படின்னாக்கா மஸ்குலைன் சிங்குலருக்கு, கே எதுக்குனாக்கா மஸ்குலைன் ப்ளூரலுக்கு, அதோட மஸ்குலைன் சிங்குலர் வந்து ரெஸ்பெக்டுக்கும் பயன்படுத்தலாம். கீ வந்து எல்லாத்துக்குமே சிங்குலரோ ப்ளூரலோ ரெஸ்பெக்டோ எதுக்கா இருந்தாலும் இந்த ஒரே இதுதான் பயன்படுத்தலாம். அடுத்தது படா, படே, படி. இது மூணுக்கும் ஒரே அர்த்தம் என்னன்னாக்கா பெரிய. சோட்டா, சோட்டே, சோட்டி, இது மூணுக்கு என்ன அர்த்தம்னா சிறிய. இங்க நீங்க ஒரு ஆப்போசிட் தெரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. படா பெரிய, சோட்டா சிறிய, படே சோட்டே, படி சோட்டி. இதையுமே இந்த படா சோட்டாவுமே நம்ம மேல சொன்ன ஃபார்மேட்லயே பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இந்த இன்ட்ரோடக்ஷன் போதும். நம்ம அடுத்த லெசன்குள்ள போயிடலாம். பாருங்க, நீங்க உள்ள படிக்க படிக்க உங்களுக்கு வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. யஹ் கோபால் ஹை, இது கோபால், இல்லைன்னா இவன் கோபால். யஹ் ரமேஷ் ஹை, இது ரமேஷ், ஏன்னா இவன் ரமேஷ். இப்ப இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் நம்ம படிக்கலாம். இதுல பாருங்க, கோபால் ரமேஷ் கா பாயி ஹை. இதை யாரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க? கோபாலை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. மெயினா கோபால் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? கோபால் ரமேஷ் கா, ரமேஷினுடைய, பாயிகை சகோதரன். கோபால் ரமேஷ் கா பாயிகை சகோதரன். இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கா அப்படிங்கறத நம்ம இது எதுக்காக இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இங்க கோபாலை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. கோபால் வந்து ஆண்பால் சிங்குலர், அதனால ரமேஷினுடைய அப்படிங்கிற இடத்துல கா பயன்படுத்தி இருக்கிறாங்க. கோபால் ரமேஷ் கா பாயிகை, கோபால் ரமேஷினுடைய சகோதரன். அடுத்தது பாருங்க, கோபால் ரமேஷ் கா சோட்டா பாயிகை. கோபால் ரமேஷினுடைய இளைய சகோதரன், இல்லைன்னா சிறிய சகோதரன், தம்பின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, கோபால் கோபால் கா, கோபாலினுடைய. இங்க கோபாலினுடையன்னு வரும்போது இப்ப எதை பத்தி அது சொன்னதா இருக்கும்? ஒரு ஆண்பால் சிங்குலரை சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க கா பயன்படுத்தி இருக்கிறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். கோபால் கா, கோபாலினுடைய, படாபாயி கங்கை, பெரிய சகோதரன் யார்? இங்க யாரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க? பெரிய சகோதரனை பத்தி கேள்வி கேட்டிருக்கிறாங்க.
அதாவது பெரிய சகோதரன் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பெரிய சகோதரன் இங்க வரும்போது மரியாதையை குறிக்கிறதுக்கு இங்க ஹைங் அப்படின்னு இங்க புள்ளி வச்சிருக்குதா? கிடையாது. இங்க ஹைங்கன்னு புள்ளி வச்சிருக்கிறாங்களா? இல்ல சகோதரர்கள் அப்படிங்கிறதுக்கு வேற ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா வேர்டு? இல்ல. அப்போ இது கண்டிப்பா என்னது? ஆண்பால் சிங்குலர். மரியாதையா குறிக்கல, ப்ளூரல் இல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோபாலினுடைய படாபாயி பெரிய சகோதரன் கவுன்ஹை யார்? அண்ணன்னு சொல்லுவோம் இல்லையா? படாபாயினா அண்ணன், சோட்டாபாயினா தம்பின்னு சொல்லுவோம். படாபாயினா பெரிய சகோதரன், சோட்டாபாயினா இளைய சகோதரன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, கோபால் கா. இங்கேயும் அதே மாதிரி பாருங்க, கோபாலினுடைய. அப்ப இந்த கொஸ்டின், இந்த ஆன்சர் வந்து, அதாவது இந்த சென்டென்ஸ் வந்து யாரை குறிக்குது அப்படின்னாக்கா ஒரு சிங்குலர் ஆண்பாலை குறிக்குது. அது யாரு? படாபாயி ரமேஷ்கை, பெரிய சகோதரன் ரமேஷ். இந்த பெரிய சகோதரன் ரமேஷ் அப்படிங்கிறது சிங்குலர் ஆண்பால், அதனால இங்க கா பயன்படுத்தப்பட்டிருக்கு. கோபால் கா படாபாயி ரமேஷ்கை, கோபாலினுடைய பெரிய சகோதரன் ரமேஷ். அடுத்தது பாருங்க, எஸ் விமலா ஹை. இது விமலா அல்லது இவள் விமலா. விமலா கோபால் கி பஹன் ஹை. இங்க யார சொல்லியிருக்கிறாங்க? விமலாவை சொல்லியிருக்கிறாங்க. அதனால இங்க கோபால் கி, கோபாலினுடைய அப்படிங்கிறதுல கி பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கிறோம்? பெண்பால் அது சிங்குலராவோ ப்ளூரலாவோ ரெஸ்பெக்டபிளா சொல்லணும்னாலோ கி அப்படிங்கிறது மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க விமலா அப்படிங்கிறது சிங்குலர் பெண்பால், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அது பெண்பால் அப்படின்னாலே இங்க கண்டிப்பா என்ன பயன்படுத்தப்படணும்? கி. அதான் இங்க பயன்படுத்திருக்காங்க. விமலா கோபால் கி, விமலா கோபாலினுடைய பஹன் ஹை, சகோதரி. அடுத்தது பாருங்க, விமலா கோபால் கி சோட்டி பஹன் ஹை. விமலா கோபாலினுடைய சிறிய சகோதரி, சிறிய சகோதரி. அடுத்தது பாருங்க, விமலா கி. விமலா கீனா என்னது? விமலாவினுடைய. அப்ப இந்த கீ எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கோம்? இங்க யார குறிப்பிடுறாங்களோ அவங்க, இல்லைன்னா அந்த பொருளானது பெண்பாலாகத்தான் இருக்கணும் கண்டிப்பா. அடுத்தது பாருங்க, படி பஹன் கவுன்ஹை. இங்க படி பஹன் பெரிய சகோதரி. இங்க படி பகன் பெரிய சகோதரிங்கிறது என்னது? பெண்பால். இங்க படி பகன்கிறதுக்காக இங்க ரெஸ்பெக்டுக்குன்னு இங்க ஹைங் வச்சிருக்குதானா? இல்ல. அடுத்தது ப்ளூரலா அப்படின்னாக்கா அதுவும் கிடையாது. ஏன்னா இங்க ஹைங் அப்படின்னு குறிக்கல, ஹை அப்படின்னு தான் இருக்கு. அப்ப சிங்குலர் பெண்பால். சோ விமலா கி படி பகன் கவுன்ஹை. விமலாவினுடைய பெரிய சகோதரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, விமலா கி, விமலாவினுடைய, விமலா கி, விமலாவினுடைய. அப்ப இந்த கீ பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இது வந்து பெண்பால் சிங்குலராவோ ப்ளூரலாவோ ரெஸ்பெக்டாவோ இருக்கலாம். அப்படிதானே? சரி, என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். படி பஹன் பெரிய சகோதரி. இதுவும் இங்க மேல உள்ள பார்த்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது பெண்பால் சிங்குலர். ஓகே, இந்த படி பகன் யாரு? ராகினிகை. விமலா கி, விமலாவினுடைய படி பஹன் பெரிய சகோதரி ராகினிகை, ராகினி. அடுத்தது பாருங்க, கோபால் கே அப்படின்னு வந்து இந்த கே வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்னு நம்ம மேல பார்த்தோம். எக்ஸாம்பிள்ல ஆண்பால் சிங்குலரா இருந்து அந்த பர்சன் வந்து ரெஸ்பெக்டபிளா இருந்தால், மரியாதைக்குரியவராக இருந்தால் கே பயன்படுத்தலாம். அடுத்தது ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கும் போது அதை பயன்படுத்துறதுக்கும் நம்ம கே உபயோகிக்கலாம், அதை சொல்றதுக்கும் கே உபயோகிக்கலாம். அடுத்தது ஆண்பால் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த கே பயன்படுத்தலாம். இப்ப இங்க இது மூணுல எதுக்காக இந்த கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க.
அடுத்தது இங்க கவனிங்க, கோபால் கே அப்படின்னா என்னது? கோபாலின் உடைய. இப்ப இதை இங்க சொல்லி பாருங்க, கோபால் கே பிதாஜி, அதாவது கோபாலினுடைய அப்பா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கே எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு. கோபாலினுடைய அப்பா அப்படின்னும் போது சிங்குலரா இருந்தாலும் அப்பா மரியாதைக்குரியவர், அதனால இங்க கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிடலாம் இல்லையா? சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல கோபால் கே அப்படிங்கும் போது கே எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு. அப்பாவை சொல்றாங்க, அப்பா வந்து சிங்குலரா இருந்தாலும் மரியாதைக்குரியவர், அதனால கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்க, பிதாஜி கா நாம், அப்பாவினுடைய பெயர். இங்க என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குது? கா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இங்க வந்து எதை பத்தி சொல்லப்படுதோ அந்த பெயர் அல்லது அந்த பொருள் என்னவாக இருக்கும்? சிங்குலர் ஆண்பாளாக இருக்கும். அதுதான் இங்க என்னது? நாம். இப்ப சொல்லி பாருங்க, பிதாஜி கா நாம், அப்பாவினுடைய பெயர். அடுத்தது இங்க என்ன பார்த்தோம்? கோபால் கே பிதாஜி, கோபாலினுடைய அப்பா இல்லையா? கோபால் கே பிதாஜி, கோபாலினுடைய அப்பா. சிங்குலர் ஆண்பால், ப்ளூரல் அப்பா. அடுத்தது பிதாஜி கா நாம், அப்பாவினுடைய பெயர். இந்த நாம நம்ம இங்க எப்படி எடுத்துக்கிறோம்? சிங்குலர் ஆண்பாலா இதை எடுத்துக்கிறோம், அதனால இங்கே கா பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஓகே, கோபால் கே பிதாஜி கா நாம் கியா ஹை, கோபாலினுடைய அப்பாவின் பெயர் என்ன? அடுத்தது கோபால் கே பிதாஜி கா நாம், கோபால் கே பிதாஜி கா நாம் மணிலால் ஹை, மணிலால். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது பாருங்க, கோபால் கி அப்படின்னு இருக்கு, அதாவது கோபாலினுடைய. இந்த கீ வந்து எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கோம்? எதை யாரை இங்க வந்து சொல்லப்படுதோ அந்த பொருள் அல்லது அந்த பர்சன் பெண்பாலா இருப்பாங்க, அது சிங்குலரோ ப்ளூரலோ வித் ரெஸ்பெக்டா சொல்லணுமோ, அது கண்டிப்பா கீ அப்படின்னாக்கா இது மூணுக்குமே பொருந்தும். ஓகே, இப்ப பாருங்க, கோபால் கி மாதாஜி, கோபாலினுடைய அம்மா இல்லையா? இந்த அம்மா அப்படிங்கிறதுனால இங்க கீ பயன்படுத்தப்பட்டிருக்குது. கோபாலினுடைய அப்படிங்கிறதுல கீ பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது நீங்க ஏற்கனவே பார்த்ததுதான் பிதாஜி கா நாம் மாதிரி இங்க மாதாஜி கா நாம், அம்மாவினுடைய பெயர். கியா ஹை என்ன? கோபால் கி கோபாலினுடைய, மாதாஜி கா நாம் அம்மாவினுடைய, நாம் கியா ஹை பெயர் என்ன? கோபால் கி கோபாலினுடைய, மாதாஜி கா அம்மாவினுடைய, நாம் பெயர் காயத்ரி ஹை, அம்மாவினுடைய பெயர் என்னது? காயத்ரி. ஓகே, இப்ப இதுவரை பார்த்ததை மட்டும் நல்லா திரும்ப திரும்ப வாசிச்சு பாருங்க. புரியலைன்னா திரும்ப ஒரு தடவை போட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல அந்த லெசனோட ரிமைனிங் பார்த்து பார்க்கலாம். தன்யவாத்.